ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா தொலைவிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்கா தாங்க. இந்த முறை பீக்கங்காக்கு எந்த பாதுகாப்பு எதுவுமே பண்ணவே இல்லை. காரணம் சப்போட்டா மரத்திலே கொடியெல்லாம் ஏறினதுனால பிஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்து சந்துக்குள்ளே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா மரம் நல்லா மூடிக்கிச்சு. எங்களுக்கே தெரியவே இல்லை. ஓரளவுக்கு இந்த பிஞ்சு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் என்னடா பிஞ்சு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை விளக்கிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 பிஞ்சு இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா மரம் நல்லா மூடிக்கிட்டதுனால அனுமார் கண்டே பிடிக்கல. இன்னைக்கு சூப்பராக பீக்கங்காய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் 2 பிஞ்சு இருக்கு. அதுவும் மரத்தை எடுக்கக்குள்ள தாங்க இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் சூப்பராக அதை அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டு சாம்பார் பொடி இருக்குங்களா அது, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பீக்கங்காவையும் போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சிருந்த துவரம்பருப்பு அதையும் போட்டுட்டு பாசிப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு துவரம்பருப்பு தாங்க போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பீக்கங்கால ஆல்ரெடி தண்ணி வரும். அப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்கும் போது அப்படியே தேங்காய் திருவி போட்டு இறக்கணும்னா அட்டகாசமான பீக்கங்காய் பொரியல் ரெடிங்க. அப்படியே சுட சுட சாதத்தில் இந்த பீக்கங்காய் பொரியலை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா டக்கரா அப்படி இருக்குங்க. சாப்பிட்டுட்டு வெளியில வரோம். நம்ம அனுமாரெலாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிச்சு. 2 பீக்கங்காய் எங்களுக்கு தெரியாம நீங்க அறுத்து சாப்பிட்டுருக்கீங்க. அதனால உங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். அடுத்த 2 பீக்கங்காவை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் அதையும்